இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், இங்கே ஒரு டெசிமல் இருக்குது, இதில் ஒரு டெசிமல் இருக்குது. ஓகேவா, டெசிமல்னால் பாயிண்ட்டில் வச்சு எழுதியிருக்காங்களா, இந்த நம்பர்ஸ் தான் டெசிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு பவரில் வேறு சம் 2/5 3/4 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை முதல்ல ஃப்ராக்ஷனில் மாற்றணும். ஃப்ராக்ஷன் அப்படின்னா பின்னத்தில் மாற்றணும். ஓகேவா, பின்னமாக இதை எழுத முடியுமா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ கொடுத்துருக்க நம்பர் என்னது 0.00243. இது எப்படி மாற்றலாம்? முதல்ல 243 அப்படி எழுதிருங்க. அப்புறம் எத்தனை டிஜிட் தள்ளிப்புள்ளி இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. அப்போது கீழே 10^5. ஓகேவா, இதுதான் டெசிமலை வந்து ஃப்ராக்ஷனை மாற்றுறது. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? பவரில் ஒரு 2/5 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டேர்முக்கு தனியாக 2/5, இந்த டேர்முக்கு தனியாக 2/5. ஓகேவா, இந்த 243 அப்படிங்கிறது 3/5. அதே மாதிரி அந்த பக்கம் 256 இருக்கா, 256 வந்து 4/4. இது ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ தான் இந்த சம்மை சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ 3/5 whole power 2/5 by 10^5 whole power 2/3. சாரி, அங்கேயும் 2/5 தானே, கேர்லெஸ் மிஸ்டேக். 2/5 2/5 5 கேன்சல். ஸோ ரிமைனிங் 3² by 10². ஓகே, அப்போ 9/100. இதே மாதிரி அடுத்த டைமுக்கு எழுதுவோம். 0.0256 பவர் 3/4. ஸோ மேலே உள்ள நம்பர் 256, அதோட ஆன்சர் என்ன சொன்னேன்? 4/4. ஸோ 4/4 பவர் 3/4 பை கீழே எத்தனை டிஜிட் தள்ளி இருக்குது? 1 2 3 4. ஸோ 10^4 3/4. ஸோ 4 கேன்சல் ஆயிரும். 4³ வந்து 64, 10³ வந்து 1000. ஓகே, அப்புறம் சென்டரில் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டுக்கும் நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9/100 + 64/1000. ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 1000 வரும். ஸோ இந்த பக்கம் ஒரு 100 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 90 + 64 154/1000. ஓகேவா, ஸோ 3 0 இருக்குது. அப்போ 3 டிஜிட் தள்ளி வைக்கணும். 1 2 3. ஸோ ஆன்சர் வந்து 0.154. ஸோ ஆன்சர் ஏ. இதே மாதிரி இந்த சம்க்கான சொல்யூஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.